இவத்து கால் பண்ணிருக்கா? ஹலோ வருண், எனக்கு எது கால் பண்ணிருக்க? நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு என்ன இருக்கு? என் ஆளை பத்தி என்கிட்ட தப்பா சொல்லுவ? உன்கிட்ட என்ன பேசணும்? நீ அவ ஃப்ரெண்டு தானே, எப்பவுமே அவ கூட தானே சுத்திட்டு இருக்க. அவளை பத்தி என்கிட்ட வந்து தப்பா பேசிட்டு இருக்க. உன் ஃப்ரெண்டு லவ் பண்ற பையன் தானே நானு. என்கிட்ட வந்து லவ் யூ சொல்ற, வெக்கமா இல்ல? வருண், நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. நீங்க என்ன சொல்றதா இருந்தாலும் இங்க பக்கத்துல இருக்க பார்க்ல தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ நேர்ல வந்து சொல்லு. அது நீ நோன்னு சொன்ன கூட பரவாயில்ல, நீ நேர்ல வந்து சொல்லு. வரவை. இவளுக்கு எப்பதான் புரியும் தெரியல. டேய் மச்சான், கீழே தேடிட்டு இருக்கேன், இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லடா. ஏன்டா ஒரு மாதிரி டல்லா இருக்க? உனக்கு யாரோட ஃப்ரெண்டு நிவி தெரியும்ல? யார் அந்த வெள்ளை மூஞ்சா? அவதான். சரி, அவளுக்கு என்ன? கொஞ்ச நாளாவே அவ என்ன லவ் பண்றான்னு சொல்லிட்டு இருக்காடா. டேய் என்னடா சொல்ற? ம் இவ்வளவு நாளா இதே ஏன்டா என்கிட்ட சொல்லல? இல்ல மச்சான், அவங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. சரி, இப்ப என்ன பண்ண போற? மச்சான், என் ஆள் எனக்கு உண்மையா இருக்காடா. அவ ஒரு நாள் கூட என்னை ஏமாத்தணும்னு நினைச்சதே இல்ல. நானும் அப்படிதான் இருக்க போறேன். சரி, இப்ப என்ன பண்ண போற? இப்ப உன்கிட்ட சொன்னதை போய் அங்க சொல்லிட்டு வர போறேன், அவ்வளவுதான். சரி, அதுவும் கரெக்ட் தான். நீ போய் சொல்லிடு, தேவையில்லாம உனக்கு எதுக்கு பிரச்சனை? இங்க பாரு நிவி, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு கிளம்புறேன். என்னால என் ஆளை ஏமாத்த முடியாது. அதுவும் இல்லாம நீ பண்றதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. இன்னொரு வாட்டி என்ன டிஸ்டர்ப் பண்ற வேலை வச்சுக்காத. நான் கிளம்புறேன். வருண், சொல்லு பேபி. என்ன பண்ற? ஒண்ணும் இல்ல, சும்மாதான். நீ என்ன பண்ற? நான் தான் உன்கிட்ட மார்னிங்கே சொன்னேன் இல்லடா, நிவி கூட வெளியே போறேன்னு. நிவி கூடயா? ஆமா. என் கூட ஒரு பொண்ணு இருப்பால, வெள்ளையா. ஆமா. அவ கூட தான்டா இருக்கேன். ஓ. ஏன், என்னாச்சு? இப்ப வெளியே போயிருக்கியா? ஆமா, நானும் அவ்வளவுதான் வெளியே வந்திருக்கோம். சரி, ஓகே, பாரு. சரி, ஓகே, பாய். பாய். ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ. ஹே நிவி, சொல்லுடி. நீ வீட்ல தானே இருக்க? இப்பதான் வருண் கிட்ட பேசினேன். ஹே, நான் வேற அஜய் கூட வெளியே வந்துட்டேன்டி. நான் அவன்கிட்ட உன் கூட வெளியே வந்துட்டேன்னு சொல்லிட்டேன்டி. நீ தயவு செஞ்சு அவன் கண்ணில் மட்டும் பற்றாத, அப்புறம் நான் மாட்டிப்பேன். அதுவும் இல்லாம அஜய் இப்ப என்ன எவ்வளவு பெரிய ஹோட்டல் கூட்டு வந்திருக்கான் தெரியுமா? இங்க மட்டும் எல்லாம் ஓகே ஆச்சு, அவனை கழட்டி விட்டுற வேண்டியதுதான். இது ஒன்றும் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம்லாம் கிடையாது, ஒரு 4-5 டைம்ஸ் வந்திருக்கேன் ஆல்ரெடி. இருந்தாலும் கொஞ்சம் சேஃபா இருக்கணும்ல, அதுக்கு தாண்டி சொல்றேன். மச்சான், என் ஆள் எனக்கு உண்மையா இருக்காடா. அவ ஒரு நாள் கூட என்னை ஏமாத்தணும்னு நினைச்சதே இல்ல. நானும் அப்படிதான் இருக்க போறேன். நீ இதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ, வருண் கண்ணில் மட்டும் பற்றாத, சரியா? சரி, ஓகே, பாய். பாய். இதுதான் வருண், நான் உன்கிட்ட அப்பவே சொன்னேன். நீ தான் என்ன புரிஞ்சுக்கல. இவ்வளவு மாதிரி சில பொண்ணுங்க ஏமாத்துறதுனாலதான் பசங்க எல்லா பொண்ணுங்களையும் தப்பா நினைக்கிறாங்க. இங்க உண்மையா லவ் பண்ற பொண்ணுங்களும் இருக்காங்க. இது எப்ப உனக்கு புரியுதோ அப்ப என்ன தேடி வா. பாய்.